அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது குபேர யோகம் அடிக்கப் போகும் 6 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கிரக நிலை மாற்றத்தால் ஜூன் மாதம் வரை குறிப்பிட்ட ராசியினர்களுக்கு குபேர யோகம் உருவாகும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அது எந்தெந்த ராசிகள் என தெரிந்து கொண்டு இதில் உங்கள் ராசி இருக்கிறதா என தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜோதிடத்தின்படி சில கிரக நிலைகள் மாற்றத்தினால் மீனராசி தற்போது வலுப்பெற்றுள்ளது. இந்த மாதம் 15ஆம் தேதி வரை மீனராசியில் செவ்வாய், சூரியன் மற்றும் சனி கிரகங்கள் இணைந்திருப்பதாலும் அதன் பிறகு செவ்வாய், புதன் மற்றும் சனி கிரகங்களோடு இணைவதாலும் கிரகங்களின் செயல்பாடு கண்டிப்பாக அதிகமாக உள்ளது. இவ்வாறு ஜூன் மாத தொடக்கம் வரை 3 கிரகங்களும் மீன ராசியில் ஒன்றாக இருப்பதனால் சில ராசிகளுக்கு மிகவும் சுலபமான யோகங்கள் அமையப் போகிறது. அதுவும் அதிகமான சுபமான யோகமும் அமையப் போகிறது. அதுவும் நிதியை அள்ளித்தரும் குபேர யோகம் உருவாக உள்ளதனால் குறிப்பிட்ட 6 ராசிகளுடைய வாழ்க்கையில் பணத்திற்கு பஞ்சம் வராது என நிலைக்கு அதிர்ஷ்டத்தை பெற உள்ளனர். அது எந்தெந்த ராசிகள் என பார்த்து வைத்து கொள்ள வேண்டும். முதலாவதாக ரிஷபம் ராசி நண்பர்கள். ரிஷப ராசி லாப லக்னத்தில் கிரகங்களின் உயிர் பயிற்சியினால் இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த துறையிலும் விரைவான முன்னேற்றத்தை காண வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக அவர்கள் பண ரீதியான எதிர்பார்ப்புகள் உயர்நிலையை அடைந்து சிறப்பாக வாழ்க்கையை நடத்துவார்கள். ஒவ்வொரு பண முயற்சியும் கைகூடும். வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கும் வாய்ப்பும் உள்ளது. வேலையில் பதவி உயர்வு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் தேவைக்கு அதிகரித்து சொத்து நிதி விஷயங்கள் அவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அவர்களோடு தொடும் அனைத்தும் தங்கமாக மாறும். குறிப்பாக அவர்களுடைய காலம் தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான நேரம்தான் ரிஷப ராசியினர்களுக்கு. பணம் ஈட்டுவதற்காக எதை செய்தீர்கள் என்றாலும் அது வெற்றி பெறும். தேவையில்லாமல் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வது, திருமணம் சம்பந்தப்பட்ட இந்த குழந்தைக்கு இந்த மகனுக்கு இந்த மகளை திருமணம் செய்து வையுங்கள், இந்த மாதிரியான திருமணத்தில் போய் தலையை உள்ளே விட்டு மாட்டிக்கொள்வது, தேவையில்லாத சண்டை சச்சரவில் மாட்டிக்கொள்வது, இதெல்லாம் தவிர்த்துவிட்டு பணத்தை மட்டும் சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது சிறப்பம்சம். அடுத்ததாக மிதுனம் ராசி நண்பர்கள். இந்த ராசியின் 10ஆம் வீட்டில் உயர் கிரக பயிற்சி மற்றும் ராசி அதிபதியான புதன் இருப்பு காரணமாக இந்த ராசிக்காரர்கள் அவர்களின் தொழில், வேலை மற்றும் வியாபாரத்தில் மிகுந்த பணம் அதிர்ஷ்டம் வர வாய்ப்புள்ளது. எந்த முயற்சியும் கண்டிப்பாக அது 100% வெற்றி பெறும். குறிப்பாக பணம் சார்ந்த முயற்சியில் சிறந்த பலன்களை தரவல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய உற்பத்திகளும் புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு கணிசமான லாபம் கிடைக்கும். வேலையில் செயல்திறன் வெளிப்படும். குறிப்பாக உங்களுக்கு தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான நாளாகும். தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளோ தேவையில்லாத இடத்தில் மௌனம் காக்க வேண்டும். தேவையில்லாமல் திருமணம் சம்பந்தப்பட்ட இந்த மகனுக்கு இந்த மகளை திருமணம் வைத்து கொள்ளுங்கள், இந்த மகளுக்கு இந்த பையன் சரியாக இருப்பான் என சொல்லி எவருக்கேனும் திருமணம் செய்து வைப்பது, இது எல்லாம் உள்ளே சென்று மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு மாபெரும் பிரச்சனையில் போய் முடிந்துவிடும். ஆகமையால் எந்த ஒரு கையெழுத்தும் இல்லாமல் பத்திரப்பதிவும் இல்லாமல் எவனுக்கும் பெரிய தொகையை கொடுப்பது, இது எல்லாமே உங்களுக்கு மாபெரும் நஷ்டத்தை விளைவிக்கக்கூடும். ஆகமையால் பணத்தை ஈட்டி ஏதேனும் அரசு தபால் நிலையங்களிலோ அதனை முதலீடு செய்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் பணம் பாதுகாப்பாக இருந்துவிடும். அது உங்களுக்கு இறுதியாக கை கொடுக்கும். ஆகமையினால் எந்த வம்பு வழக்கிலும் செல்ல வேண்டாம். பரம்பொருள் ஆஞ்சநேய பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடும். அடுத்ததாக கடகம் ராசி நண்பர்கள். இந்த ராசிக்கு அஷ்டமான மீன ராசியில் 3 கிரகங்களோடு இணைந்து மாதங்களுக்கு சஞ்சரிப்பது 2 மாதங்களுக்கு சஞ்சரிப்பது இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். பணியாளர்கள் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் வேலைகளுக்கான தேவை கணிசமாக அதிகரிக்கும். வருமான எதிர்ப்புகளும் அப்பாற்பட்டு வரும். தொழில் மற்றும் வணிகங்களில் இருப்பவர்கள் ஓய்வின்மையை உணர்வார்கள். திடீர் நிதி ஆதாயம் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக திருமணம் செய்ய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன.
அதிகமாக தொலைபேசியில் பேசிக்கொண்டு எவரிடமும், அதாவது வெளிநாடுகளில் இருக்கும் எவரிடமும் அதிகமாக நேரத்தை செலவிடாமல் அமைதியுடன் நீங்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு என இருக்க வேண்டும். குறிப்பாக பணம் சம்பாதிக்கும் எண்ணம் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். வயது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உடனடியாக சம்பாதிக்க பழகுங்கள். எந்த பெண் மனதிற்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள். அழகாக இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், நடிகைகளைப் போல இருக்க வேண்டும் என திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டு போக வேண்டாம். மனதிற்கு பிடித்த அருமையான குடும்பத்தில் பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொண்டு செயல்படுங்கள். இது உங்களுக்கான நேரமாக இருப்பதனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சம்பாதிக்கின்ற எண்ணத்தை மனதில் வைத்து செயல்படுங்கள். குறிப்பாக வீட்டை விட்டு வெளியே வந்து நீங்கள் எந்த ஒரு வேலைக்கு சென்று உங்களுடைய தந்தை மற்றும் உறவினர்களை சந்தோஷப்படுத்தும் எண்ணத்தில் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கே வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக கன்னி ராசி நண்பர்கள். இந்த ராசியில் 7ஆம் வீட்டில் ராசியின் அதிபதியான புதன் உட்பட 3 கிரகங்களின் சஞ்சாரத்தில் லக்ஷ்மி தேவி இந்த ராசிக்கு சாதகமாக உள்ளார். ஒரு பெரிய யோகம் உருவாகி உள்ளது. இவர்களின் வருமானம் எதிர்பாராத விதமான அதிகரிக்கும். இன்பங்களுக்கும் குறை இருக்காது. சிறிய முயற்சியிலேயே அதிக லாபம் ஈட்டுவார்கள். அவர்கள் மேற்கொள்ளும் எந்த முயற்சியும் வெற்றி பெறும். மனதின் ஆசைகள் நிறைவேறும். தொழில், வேலை மற்றும் வியாபாரம் அதிகமாக செழிக்கும். குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தை தொட்டீர்களா என்றாலும் அது இரட்டிப்பு லாபத்தை உங்களுக்கு தரவல்லது. தேவையில்லாத வம்பு வழக்குகள், தாமின் கையெழுத்து, அடுத்ததாக ஒரு பெரிய தொகையை நம்பிக்கை என்ற இந்த காலத்தில் நம்பிக்கை என்பதே கிடையாது. இந்த காலத்தில் போய் பெரிய தொகையை மற்றவர்களுக்கு வழங்கி மனசாட்சிப்படி திரும்ப கொடுத்து விடு நண்பா என கூறுவது, இது எல்லாமே முட்டாள்தனமாகும். முக்கியமாக தந்தையாக இருந்தாலும் நீங்கள் ஆவணத்துடன் எவருக்கேனும் பணம் கொடுக்க வேண்டும். அப்படி இல்லையேல் தங்கம் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. தங்கத்தில் முதலீடு செய்து விடுங்கள். அல்லையேல் தபால் நிலையங்களில் முதலீடு செய்யுங்கள். மனிதர்களையோ அதாவது ஏமாற்றக்கூடிய மிருகத்தனமான மனிதர்களிடம் நம்பி ஏமாற வேண்டாம். இது உங்களுக்கான நேரம். ஆகமையானால் எவரையுமே நம்பாமல் பணத்தை சம்பாதித்து தபால் நிலையங்களிலோ அல்லது நீங்கள் தங்கத்திலோ முதலீடு செய்து வெற்றி பெற்றுங்கள். அடுத்ததாக கும்பம் ராசி நண்பர்கள். ராசியின் அதிபதியான சனி பணஸ்தானத்திற்கு சஞ்சரிப்பதினால் இந்த ராசிக்காரர்களுக்கு பல வழிகளில் வருமானம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சொத்துக்களும் செல்வம் பெருக வாய்ப்பு உண்டு. திடீர் பண ஆதாயங்களுக்கான அறிகுறி தென்படுகின்றன. சொத்து தகராறுகள் ஜாதகமாக தீர்க்கப்படும். தொழில் மற்றும் வேலையில் எதிர்பாராத பதவி உயர்வுகள் கிடைக்கும். மேலும் சம்பளம் மற்றும் படிகள் அதிகரிக்கும். நமது பெரும்பாலான உள் விருப்பங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் பண்டிகை சூழல் அதிகமாக நிறைவேற இருக்கின்றன. குறிப்பாக எந்த வேலையும் சற்று கவனமுடன் செய்தீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு பண வரவு அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக மீனம் ராசி நண்பர்கள். இந்த ராசியின் அதிக கிரகங்கள் சஞ்சாரங்கள் இருப்பதனால் 2 மாதங்களுக்கு 3 கிரகங்கள் சஞ்சரிப்பதனாலும் வருமானத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் பஞ்சமில்லாத ஒரு சூழல் நிலவும். நிதி சார்ந்த முயற்சிகளும் நிதி விவகாரங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். தொழில் மற்றும் வேலையில் பதவி உயர்வுகளும் சம்பளமும் எதிர்பார்ப்புகளும் மேலாக உயரும். பல வழியில் வருமானம் அதிகரிக்கும். வேலையில்லாதவர்களுக்கு பொருத்தமான வேலை கிடைக்கும். திடீர் பண ஆதாயம் கிடைக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.